Students, on the job training, one more training methods, understudy or internship training method. Understudy or internship, இது முக்கியமாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஐஐடி கம்பெனிஸில் என்ஜினியரிங் படிச்சுட்டு போகிற அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்கக்கூடிய ட்ரைனிங் understudy or internship training. A superior gives training to a subordinates or understudy like an assistant to a manager or a director. அதாவது எதை மாதிரி இந்த ட்ரைனிங்னா, ஒரு சுப்பீரியர் அவங்களுடைய சபார்டினேட்ஸுக்கு கொடுக்குறாங்க. அந்த சுப்பீரியர் அவங்களுடைய சபார்டினேட்ஸுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ட்ரைனிங்கை தான் அண்டர்ஸ்டடி ஆர் இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் சொல்கிறாங்க. இது எதை மாதிரி அப்படின்னா, ஒரு மேனேஜர் அவருக்கு கீழே அசிஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த பர்சனுக்கு கொடுக்கக்கூடிய ட்ரைனிங் அந்த மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த சபார்டினேட்ஸ் லேர்ன் த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அப்சர்வேஷன் பை பார்ட்டிசிபேட்டிங் இன் ஹேண்ட்லிங் டே டு டே ப்ராப்ளம்ஸ். Basic purpose of internship training is to prepare subordinate for assuming the full responsibility and duties. இதோட முக்கியமான நோக்கமே என்ன, அவங்களோட எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் இருக்கக்கூடியவங்களுக்கு கொடுக்கக்கூடியது. டைரக்டர் ஆர் மேனேஜர் ஆர் மேனேஜிங் டைரக்டர், அவங்க அந்த ஆர்கனைசேஷனை எப்படி ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ண முடியும், கொண்டு போயிட முடியும், எஃபிஷியண்ட்டாக ரன் பண்ண முடியும், அந்த ப்ராப்ளம்ஸ் டே டு டே அந்த ஒர்க்கிங்ஸில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸை எப்படி ஹேண்டில் பண்ண முடியும், அவங்க எப்படி அதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ட்ரைனிங். ஸோ த இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் இஸ் டு ப்ரிப்பேர் த சபார்டினேட் ஃபார் அஸ்யூமிங். அவங்கள தயார் நிலைக்கு கொண்டு போகுது, அந்த சபார்டினேட்ஸை தயார் நிலைக்கு கொண்டு போகுது. என்னென்னா ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் டியூட்டீஸ் அவங்களுக்கு என்ன அப்படின்றத புரிய வைக்கிறதுக்காக. அவங்க ஒரு மேனேஜர் புதுசாக அவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ண உடனே அவங்களுக்கு எல்லா வேலைகளும் தெரியாது. ஸோ எதுலலாம் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும், எதுலலாம் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும், எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியெல்லாம் அவங்க எடுத்துக்கிடணும் அப்படின்றதுக்காக கொடுக்கக்கூடிய ட்ரைனிங். ஸோ எ சுப்பீரியர் கிவ்ஸ் ட்ரைனிங் டு எ சபார்டினேட்ஸ் ஆர் அண்டர்ஸ்டடி லைக் அன் அசிஸ்டன்ஸ் டு எ மேனேஜர் ஆர் அ டைரக்டர். இது பார்த்திங்கன்னா முக்கியமாக ஒரு ஹையர் அத்தாரிட்டி அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு அசிஸ்டண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய ட்ரைனிங். இது விதின் த ஆர்கனைசேஷன் தான் கொடுக்க முடியும். இது ஒர்க்கிங் பிளேஸில் மட்டும்தான் கொடுக்க முடியும். அவுட் சைட் ஆஃப் ஒர்க்கிங் பிளேஸில் இதை கொடுக்க முடியாது. ஸோ திஸ் இஸ் அண்டர் ஆன் த ஜாப் ட்ரைனிங். ஸோ ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ப்ராக்டிஸ், லேர்னிங், எக்ஸ்பீரியன்ஸ், சக்ஸஸ். ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறோம், கற்றுக்குறோம், அந்த எக்ஸ்பீரியன்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம், அதன் மூலமாக சக்ஸஸை கெயின் பண்ணுறோம். இதுக்கு பேர் தான் இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் ஆர் அண்டர்ஸ்டடி ட்ரைனிங். And next one we will see off the job training. Off the job training is the training method wherein the workers or employees learn the job role away from the actual work floor. அந்த ஆர்கனைசேஷனை விட்டு வெளியே போய் அவங்களுக்கு சில நாலேஜையும் ஸ்கில்லையும் அவங்களுக்கு கேதர் பண்ண வைக்கிறாங்க. திஸ் மெத்தட் இஸ் கால்ட் ஆஃப் த ஜாப் ட்ரைனிங். அண்டர் திஸ் மெத்தட் the training is carried out away from your normal workplace. Off-the-job training comprises of a place specifically allotted for the training purpose, which may be near the actual workplace, where the workers are required to learn the skill and get well equipped with the tools and techniques that are to be used at the actual work floor. முன்கூட்டியே அந்த ட்ரைனிங் கொடுக்க போகிறோம், நம்ம உங்களை இங்கே கூட்டிகிட்டு போக போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம காமர்ஸ் ஸ்டூடெண்ட் எடுத்துக்கலாம். நம்ம காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபீல்டு, அதாவது ஃபீல்டு ஸ்டடி அப்படின்னு ஒன்று இருக்கும். நம்ம மேனேஜ்மெண்ட்டை பற்றி படிக்கிறோம், மார்க்கெட்டிங் பற்றி படிக்கிறோம், ஸ்டாக் மார்க்கெட் பற்றி படிக்கிறோம், கேபிட்டல் மார்க்கெட் இதெல்லாம் பற்றி படிக்கிறோம். இதெல்லாம் நம்ம தியரிட்டிக்கலாக படிக்கிறோம். இதை நம்ம ப்ராக்டிக்கலாக கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும், இதை தியரிட்டிக்கலாக கொடுக்குறது ஆன் த ஜாப் ட்ரைனிங். நம்ம புக்கில் இருக்கிறத உங்களுக்கு என்ன பண்ணுறோம், எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் உங்களுக்கு. வாட் இஸ் ட்ரைனிங், வாட் இஸ் த மெத்தட், வாட் ஆர் த மெத்தட்ஸ் ஆஃப் ட்ரைனிங், வாட் இஸ் த ஆக்சுவல் பிளேஸ் ஆஃப் ஆன் த ஜாப் ட்ரைனிங், ஆஃப் த ஜாப் ட்ரைனிங் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன். இது தியரிட்டிக்கலாக போயிட்டே இருக்குது. இதை எங்கே நான் கொடுக்க முடியும், இந்த கிளாஸ் ரூமை விட்டு வெளியே போய் கிரவுண்டில் வச்சு கொடுக்க முடியாது. ஸோ இதுக்கு நமக்கு புக்கு தேவை, போர்டு தேவை. இதெல்லாம் ஒரு ஆக்சுவல் ஒர்க்கிங் பிளேஸ் விதின் த ஸ்கூல், உங்களுக்கு இந்த கேம்பஸ் ஸ்கூலில் உங்களுக்கு நான் கொடுக்க முடியும். இதை விட்டு உங்களை நான் வெளியே கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னு சொன்னால் எந்த மாதிரி ட்ரைனிங், அது ஒரு குறிப்பிட்ட ஒர்க் பிளேஸ் இதே மாதிரியே அங்கேயே இருக்கணும். அந்த ஆக்சுவல் ஒர்க்கிங் பிளேஸை மாதிரியே
வெளியே கூட்டிகிட்டு போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சுகர் ஃபேக்ட்ரிக்கு கூட்டிகிட்டு போகிறோம். சுகர் ஃபேக்ட்ரிக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே வந்து மேனேஜரோட ரோல் என்ன, மேனேஜர் வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த லேபர்ஸை எப்படி வந்து எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ண வைக்கிறாரு, அவங்கள எப்படியெல்லாம் அவர் வந்து சூப்பர்வைஸ் பண்ணுறாரு அப்படின்றத வந்து நம்ம ஒரு மேனேஜரோட ரோல் என்ன அப்படின்றத வந்து புரிய வைக்கிறதுக்காக இந்த ஒரு சுகர் ஃபேக்ட்ரிக்கு கூட்டிகிட்டு போய் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த நாலேஜை கொடுக்கலாம். ஸோ இதுக்கு பேர் தான் ஆஃப் த ஜாப் ட்ரைனிங். அதாவது ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம். அங்கே வந்து எப்படி வந்து டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க, அங்கே எத்தனை விதமான டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, அதை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க, அந்த லேபருடைய ரோல் என்ன, மேனேஜரோட ரோல் என்ன அப்படின்றத அவங்களுக்கு புரிய வைக்கலாம். ஓகே, இது இல்லாமல் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு கூட்டிகிட்டு போகலாம். அங்கே இருக்க அந்த எம்ப்ளாயீஸோட வேலை என்ன, அங்கே என்னென்னலாம் மெயின்டைன் பண்ணுறாங்க, அந்த லெட்ஜர் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க, எப்படி வந்து போஸ்டிங்ஸை போடுறாங்க, எலக்ட்ரானிக்கலி போடுறாங்களா இல்லை ரெஜிஸ்டர் மூலமாக போடுறாங்களா, இந்த நாலேஜை வந்து அவங்களுக்கு இந்த ஸ்கூலுக்குள்ளே கொடுக்க முடியாது. ஸோ இந்த ஸ்கூலை விட்டு வெளியே அவுட் சைட் ஆஃப் த ஸ்கூல் கேம்பஸ் கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு அந்த நாலேஜை கொடுக்கறதுக்கு பேர் தான் ஆஃப் த ஜாப் ட்ரைனிங். So off-the-job training is the training method wherein the workers or employees learn the job role away from the actual work floor, away from normal place of work, where the workers are required to learn the skills and get well equipped with the tools and techniques that are to be used for the actual work floor. ஸோ ஆஃப்டர் ஜாப் ட்ரைனிங் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு. நம்ம பார்த்து நம்ம அந்த ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து கற்றுக்குறோம். தியரிட்டிக்கலாக இருக்கிறத விட ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்குறோம். தட் இஸ் ஆஃப் த ஜாப் ட்ரைனிங். அண்ட் அண்டர் த ஆஃப் த ஜாப் ட்ரைனிங் 10 methods are given. 10 methods. What are the 10 methods? Lecture method, case study method, case study method, and then பாருங்கள் உங்கள் புக்கில் நிறைய பிக்சர்ஸோடு கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்த்தோன்னே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி. ரோல் ப்ளே மெத்தட், செமினார் ஆர் கான்ஃபரன்ஸ் மெத்தட், அண்ட் ஃபீல்டு ட்ரிப் மெத்தட், வெஸ்டிபியூல் ட்ரைனிங் மெத்தட், இ-லேர்னிங் மெத்தட், அண்ட் ப்ரோக்ராம்டு டெமான்ஸ்ட்ரேஷன் ட்ரைனிங் மெத்தட், programmed instruction method. ஸோ இது எல்லாமே ஆஃப் த ஜாப் ட்ரைனிங். அதாவது அவுட் ஆஃப் ஒர்க்கிங் பிளேஸ் the employee gain some knowledge and skill under the training program. That is called off the job training. First we will see the lecture method. Lecture method already we have learned. The coaching method, mentor method. The coaching method and mentor method given within the working place, within the actual working place. But the lecture method outside of the working place. Under this trainees are educated about the concept. ட்ரைனீஸ்க்கு வந்து என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து எஜுகேட் பண்ண போகிறோம். அவங்கள நம்ம என்ன ஒரு டாபிக் எடுத்துக்கிறோம், அந்த டாப்பிக்கை பற்றின தியரிஸ், கான்செப்ட்ஸ், பிரின்சிபல்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் நாலேஜ் எதை எல்லாமே அவங்களுக்கு வந்து ட்ரெயின் பண்ண போகிறோம். அந்த ட்ரெயினர் வந்து அவங்களுக்கு ஜென்ரலி வந்து ட்ரெயினர் வந்து எங்கேருந்து வருவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா காலேஜஸ், யூனிவர்சிட்டிஸ், கன்சல்டன்சிஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேனுஃபேக்சரிங் கன்சர்ன், யூனியன் அண்டு எல்லாமே. அதாவது என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களை வந்து என்எஸ் காலேஜுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே சில மீட்டிங்ஸ் அதை வந்து உங்களை வந்து பார்க்க வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. மோட்டிவேஷன் கிளாஸாக இருக்கலாம், இல்லை ஏதாவது சிஏ பற்றி ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க, இல்லை என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்காக ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க, மோட்டிவேஷன் பண்ணுறாங்க, மார்க் எப்படி அதிகமாக எடுக்க வைக்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு மோட்டிவேஷன் நடத்துகிறாங்க அப்படின்னா ஒரு ட்ரெயின்டு பர்சனலை வந்து வெளியே இருந்து கூட்டிகிட்டு வருவாங்க. அவர் காலேஜில் இருந்து வரலாம், யூனிவர்சிட்டிஸ் இருந்து வரலாம், கன்சல்டன்சிஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேனுஃபேக்சரிங் கன்சர்ன், யூனியன், எங்கே இருந்து வேணாலும் வரலாம். அந்த ட்ரெயின்டு பர்சனல் அவங்கள கூப்பிட்டு வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான நாலேஜை, ஒரு கான்செப்டை பற்றின நாலேஜை, தியரி, பிரின்சிபிள்ஸ், அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே அவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க.
அண்ட் யூஸிங் ஆடியோ விஷுவல் டூல்ஸ், ஆடியோ மேடை போட்டு அதில் வந்து மைக் செட் வச்சு ஸ்பீக்கர் வச்சு அவங்களுக்கு அந்த தேவையான நாலேஜை அவங்கள ஸ்பீச் கொடுக்க வச்சு அதன் மூலமாக இப்போ அவங்கள வந்து கற்றுக்க வைக்கிறாங்க. இதுக்கு பேர் தான் லெக்சர் மெத்தட். இந்த லெக்சர் மெத்தட் நம்ம அடிக்கடி நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் வந்து எடுத்திருப்பீங்க. நம்ம ஸ்கூல்லையே நிறைய மோட்டிவேட்டர்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது விதின் த கேம்பஸ். இதே இது வந்து நீங்கள் என்எஸ் காலேஜ், என்ஜினியரிங் காலேஜுக்கோ, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கோ போய் நீங்கள் அதங்க போய் நீங்கள் பிஎட் காலேஜுக்கோ போய் அந்த ட்ரைனிங்கை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு பேர் தான் ஆஃப் த ஜாப் ட்ரைனிங். ஸோ ஆன் த ஜாப் ட்ரைனிங்னா ஒரு ட்ரைனிங்கை வந்து நம்ம ஸ்கூலுக்குள்ளே எடுத்துக்கிறது. ஆஃப் த ஜாப் ட்ரைனிங்னா நம்ம ஸ்கூலை விட்டு வெளியே போய் கேதர் பண்ணிக்கிறது. தட் இஸ் லெக்சர் மெத்தட். அண்ட் நெக்ஸ்ட் மெத்தட் இஸ் குரூப் டிஸ்கஷன் மெத்தட். இங்கே மேலே பாருங்களேன், இந்த ஆன் த ஜாப் ட்ரைனிங் மெத்தடை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? செகண்ட் இல்லை, ஃபர்ஸ்ட் ஒன் ஆன் த ஜாப் ட்ரைனிங். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்துருக்காங்க. அங்கே வந்து ஒரு ட்ரெயினர் வந்து அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கிறார். இதே மாதிரி தான் நமக்கும் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மல்டிமீடியாவில் போய் நம்ம சிஏ பற்றின அவேர்னஸை வந்து நம்ம கேதர் பண்ணுறோம் இல்லையா? அதே மாதிரி அதே இது நம்ம ஸ்கூலுக்குள்ளே கொடுத்தா அது ஆன் த ஜாப் ட்ரைனிங். நம்ம ஸ்கூலை விட்டு வெளியே கூட்டு போய் கொடுத்தா தட் இஸ் ஆஃப் த ஜாப் ட்ரைனிங். நெக்ஸ்ட் மெத்தட் இஸ் குரூப் டிஸ்கஷன் மெத்தட். குரூப் டிஸ்கஷன் மெத்தடில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, group of people participate and discuss particular subject or one topic. பர்டிகுலர் சப்ஜெக்டையோ ஒரு டாப்பிக்கையோ குரூப் ஆஃப் பீப்புள் வந்து சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. Under this method, participants are divided into various groups. They were provided a particular issue for deliberation. Each group has to prepare a solution after deep discussion with their group members. The group leader has to present the solution to the audience, which will be discussed or deliberated by some other groups. Moderator will give final solution after listening to divergent viewpoints. ஒரு பர்டிகுலர் டாபிக் எடுத்துக்கிறோம். அந்த பர்டிகுலர் டாப்பிக்கை வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்கிட்ட கொடுக்குறோம். அவங்க குரூப் ஆஃப் பீப்புள் அவங்க டைவர்ஜென்ட் திங்கிங்கை வச்சு நிறைய பாயிண்ட்ஸை வந்து கேதர் பண்ணி ஒவ்வொருத்தரும் அவங்க கேதர் பண்ண பாயிண்ட்ஸை வந்து சப்மிட் பண்ணுவாங்க. அந்த மாடரேட்டர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த குரூப் லீடர் அவர் மாடரேட்டர் அவர் வந்து என்ன செய்கிறாரு, அந்த ஒவ்வொருத்தர் சொன்னதையும் வந்து அங்கே வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஃபைனலாக யாரோடது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி அதை வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ எல்லோரும் வந்து நல்ல பாயிண்ட்ஸ், கருத்துள்ள பாயிண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்கன்னா எல்லாத்தையுமே எடுத்துக்கிறாங்க. இதுக்கு பேர் தான் குரூப் டிஸ்கஷன் மெத்தட். So group of people participate and discuss a particular subject or one topic. Under this method, participants are divided into various groups. They were provided a particular issue of deliberation. Each group has to prepare solution after deep discussion with their group members. The group leader has to present the solution to the audience, which will be discussed or deliberated by other groups. Moderator will give final solution after listening to divergent points. Next method is case study method. Under case study method, the trainees are described as situations which stimulate their interest to find a solution. ட்ரெயினிஸ் வந்து அவங்களுக்கு ஒரு சிச்சுவேஷன்ஸை க்ரியேட் பண்ணி அவங்கள வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறது, அவங்களுக்கு எந்த இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றத ஃபைண்ட் பண்ணுறதுக்காக. So they have to use their theoretical knowledge and practical knowledge to find solution to problem presented. அவங்கக்கிட்ட ஒரு ப்ராப்ளத்தை சொல்கிறாங்க. அந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு அவங்க எப்படி வந்து தியரிட்டிக்கல் நாலேஜை வந்து யூஸ் பண்ணுறாங்களா இல்லை ப்ராக்டிக்கல் நாலேஜை யூஸ் பண்ணுறாங்களா, அந்த ப்ராப்ளத்துக்கு வந்து எப்படி சொல்யூஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க அப்படின்றதான் இங்கே மேட்டர். There is no single solution to the problem. It may vary depending upon the viewpoints of the trainee. In short, the purpose of case study method is to make trainee apply their knowledge. அவங்களுடைய நாலேஜை யூஸ் பண்ண வைக்கணும். இதோட இந்த மெத்தடோடைய முக்கியமான நோக்கமே டு மேக் த ட்ரெயினி அப்ளை தேர் நாலேஜ். அவங்க வந்து அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணுறாங்க, எப்படி வந்து சொல்யூஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க, அவங்களுடைய திறமை என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவையான ட்ரைனிங் தேவைப்படுதா இல்லையா அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ட்ரைனிஸ் ஆர் டிஸ்கிரைப்ட் எ சிச்சுவேஷன் விச் ஸ்டிமுலேட் their interest to find a solution.
They have to use their theoretical knowledge as well as the practical knowledge to find the solution to the problem presented. So do you understand what is case study method? And the remaining method will be teach in the next class. Thank you.